சுஷ்மா, இன்னைக்கு ஒரு நாள் ஆசைப்பட்டதெல்லாம் சாப்பிட்டுட்டு நிம்மதியாக இருந்துக்கணும் பார்த்துக்க. நாளைக்கு வேற நம்ம ஜெயிலுக்கு போகணும்ல. ஜெயிலுக்கா? என்ன சொல்ற? ஆமாக்கா, எங்கள் மாமியார் வீட்டு ஜெயிலு தானே, அதை தான் சொல்கிறேன். என்ன, அங்கே கம்பி வச்சு ஒரே ரூமில் பூட்டி வச்சிருப்பாவ, இங்கே வீட்டுக்குள்ளே பூட்டி வச்சிருப்பாவ கம்பி வச்ச கேட் போட்டு. அவ்வளோதான் வித்தியாசம், வேற எல்லாம் ஒன்று தான். அங்கே ஒத்த ரூமில் இருக்கணும், இங்கே வீட்டுக்குள்ளே இருக்கணும், அதுதான் வித்தியாசம். அங்கே எந்த பொருளும் இருக்காது, இங்கே எல்லா பொருளும் இருக்கும். ஆனால் நம்ம யூஸ் பண்ண முடியாது. எல்லாத்துக்கும் வார்டன் கிட்ட பர்மிஷன் கேட்குற மாதிரி மாமியார் கிழவிக்கிட்ட பர்மிஷன் கேட்கணும். சே, வாழ்க்கை என்ன ஒரு கொடுமையாக போயிட்டுருக்கு. ஆம்பளைகளெல்லாம் கல்யாணம் பண்ணப்பறம் சுதந்திரம் போச்சு, நிம்மதி போச்சுங்காவ. ஆனால் உண்மையாக நிம்மதியும் சுதந்திரமும் போகிறது இந்த பொம்பளைகளுக்கு தான். அது யாருக்கு தெரியுது? நிம்மதியாக நம்ம வீடு தானேன்ட்டு கொஞ்ச நேரம் படுத்து தூங்க முடியல. மாமியார் கறி தொல்லை தாங்க முடியல. ஃபோன் பண்ணியா? நான் காலையில் வந்த பொழுதுலேருந்து சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு என்ன இருக்கியா நீயும்? சும்மா கத்திட்டு இருக்காதக்கா. அதான் காலையில் தானே 2 பேரும் வந்து பார்த்துட்டு போயிருக்காவ. நான் வரலன்னு தெரிஞ்சிருக்கோம். இனி அதை பற்றிலாம் நீ கவலைப்படாத. நைட்டு நான் ஃபோன் பண்ணி சொல்லிக்கிறேன். எப்படியும் போக தான் போகிறேன். என்ன இங்கேயா இருக்க போகிறேன்? என்ன, ஜெயிலுக்கு போகிறத ஒரு நாள் தள்ளி வச்சுருக்கேன், அவ்வளோதான். என்னமோ பண்ணுமா, சொல்கிற பேச்சு நீ கேட்க மாட்டேங்க. எனக்கு நெஞ்சுக்குள்ள படப்படாதுன்னு வந்துட்டு இருக்கு. என்ன ஏது ஆக போதோ தெரியலப்பா. ஏன் சும்மா நீங்கள் பயந்துக்கிட்டே இருக்குதோ? பயப்படாதீங்கோ, பார்த்துக்கலாம். இப்போதான் தெரியுது உங்கள் தங்கச்சிக்கு பயம் எங்கேருந்து வந்ததுன்னு. 2 பேரும் நல்லா பயப்படுறீங்கோ. எம்மா, எதுக்கு பயப்படணுமோ அதுக்கு பயந்து தான் ஆகணும். நீங்கள் பண்ணிருக்கீங்களே, இது 4 பேர் கேட்டால் கூட நம்மள தான் பழி சொல்லுவாங்க, தெரிஞ்சுக்கிடுங்க. வந்தவிய ஒரு ஃபோன் பண்ணி சொல்லணும்னா வேணாமா? இங்கே வந்துட்டேன், இன்னைக்கு என்னால் வர முடியாது, 2 நாள் நான் இருந்துட்டு தான் வருவேன்னு சொல்லுங்க, அது ஒரு விதம். அதை விட்டுட்டு வந்ததையே சொல்லாமல் இப்படி மறைச்சிட்டு இருக்கீங்களே, நாளைக்கு எப்படின்னு தெரிஞ்சுதுன்னா விஷயம். என்ன பேச்சு பேசிடுவேன்? ஆமாம், இவ்வளோ நாள் ஒழுங்காக இருந்து மட்டும் என்ன எனக்கு சிலை எழுப்பிட்டாவளா இல்லை நல்ல மருமகள்னு அவார்டு தான் கொடுத்துட்டாவளா? போக்கா, எப்பவும் ஏசுகிற மாதிரி 4 ஏசி ஏசும் என் மாமியார். ஏசுனா ஏசிட்டு போட்டு மிஞ்சி மிஞ்சி போனால் உங்கள் அக்கா வீட்டில் இருந்தா நல்ல போடுன்னு நான் இருந்துட்டு போகிறேன். அங்கே போய் அடிமையாக இருக்கிறதுக்கு இங்கே இருந்துட்டு போகிறது, அம்மா கிட்ட போய் இருந்துக்க போகிறேன். எப்போ பாரு எல்லாத்துக்கும் குறை சொல்லிகிட்டே இருந்தா நானே மூச்சு முட்டிக்கு இருக்கேன்க்கா. இப்போ தான் இந்த ஒரு வாரம் நிம்மதியாக இருந்திருக்கேன். நீ வேற எப்போ பாரு ஃபோன் பண்ணால் உடனே உன் கொழுந்தை வந்து நின்றுடுவார். சோறு பொங்க ஆள் இல்லைன்னு. அங்கே என்ன பொண்டாட்டி மாதிரியே வச்சிருக்காவ இல்லை மருமக மாதிரி நடத்துகிறாவளா? ஒரு வேலைக்காரியாக தான் நடத்திட்டு இருக்காவ. சம்பளம் இல்லாத வேலைக்காரியாக தான் பார்ப்பாவ. இப்போ சிலிண்டர் காலியானதுக்கும் அதுக்கும் அடுப்பில் அங்கே சோறு பொங்குறதுக்கு கூட்டிகிட்டு போவாங்க, தெரிஞ்சுக்க. இவ்வளோ நாள் சோறு பொங்கிட்டு வந்து கிடந்தா, இப்போ எதுக்கு திடீர்னு இப்படி போட்டு கிடக்கா நீ? இவ்வளோ நாள் நல்ல பிள்ளை தேர்ந்துட்டா, நீ கொஞ்ச காலம் எவ்வளோ நாள் இருக்க போதும் உன் மாமியார்? அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போடி. யார் என்ன இப்போ நல்லவான்னு சொல்கிறாவ? யாரும் நல்லவின்னு என்ன சொல்லலை, சொல்லவும் வேணாமா. நான் நல்ல பேர் எடுத்ததெல்லாம் போதும். சும்மா ஒரு வார்த்தை ஆகுன்னா எல்லாரும் கற்று வச்சிருக்கீங்க. அட்ஜஸ்ட் பண்ணு. நான் ஒன்று அந்த பொம்பளைக்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி இவ்வளோ காலம் குப்பை கொட்டியிருக்கேன். வேற ஒருத்தியான்னா அப்போவே ஓடி போயிருப்பாள்வேன். ஆளை விடுங்கடா சாமின்னு. ஏக்கா, அது கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது ஒரு பாத்திரத்தில் புளி கரைக்குமா, அதில் தான் நான் புளியை கரைக்கணுமா? நீ இதில் ஏன் புளியை கரைக்கல? நான் அதுதானே புளி கரைக்க வச்சுருக்கேன். எனக்கு என்ன தெரியவா செய்யும் அதில் தான் அது புளி கரைக்கும்னு? இதை மாதிரி நிறைய சொல்லிட்டே போகலாம். காலையில் எழுந்ததுலேருந்து நைட்டு தூங்க போகிற வரைக்கும் அதுக்கிட்ட ஒரே போராட்டம் தான். வாங்க உட்காருங்க. குழந்தை எப்படி இருக்கியே? உங்க தங்கச்சியும் அவைய கொழுந்த முண்டாட்டியும் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. ஏதோ குடிக்கிற வீடெல்லாம் திருத்துற வேலை பாக்குறாவலாம, வீடு வீடா போய் அடிக்கிறாவலாம். என்னையும் சேர்த்துக்கிறேன், அதுல கூட்டிட்டு போறேன்னு அதான் நான் ஒரு 2 பேரை கூட்டிட்டு வந்திருக்கேன். அவையையும் சேர்த்துக்கிறாவலான்னு கேட்கலாமேன்னு தான் வந்தேன். பத்துக்கிடுங்க. அதுக்கு என்னத்தான், சேர்த்துக்கிட்டா போச்சு. நீங்க கூட்டிட்டு வர ஆள் எப்படி நல்ல ஆளா தான் இருப்பாவ. என்ன எம்மா வாங்க. வீடியோ பார்க்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றிமா. சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்னம்மா?